ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகுல் டிராவிட் இப்போ இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கு செலக்ட் ஆயிடுச்சு. இது மூலிமா இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையாளர் சந்தித்தார் நம்ம இந்தியன் டீம் கோச் ராகுல் டிராவிட். அப்போ பார்த்தீங்கன்னா கோலி பற்றியும் அவரோட ஃபார்மை பற்றியும் குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா கோலியை பற்றி இப்போதைக்கு கோலி ரன் பசியோடு இருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு மேலே அவரோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கோலினா யாருன்னு பார்ப்பீங்க. ஏன்னா அவர் கடந்த 3 மேட்ச்சு சரியாக விளையாடல, அது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னே அவர் ஐபிஎல்லில் சரியான ஃபார்மில் இருந்தார். அவர் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் பயங்கரமாக ரெக்கார்டு வச்சுருக்காரு. இதுக்கு மேலே தான் நீங்கள் கோலி யாருன்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக அவரோட பேட்டிங் மேலே எனக்கு தனித்துவமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் ஃபார்முக்கு ரிட்டர்ன் வருவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபார்ம் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி ஆடினது மேட்செலாம் நாங்கள் யாரும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு மேலே வர போட்டி எப்படி ஆடணும் அதை பற்றி தான் எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்குது. எங்கள் டீமில் எல்லோரும் ஃபார்மல் தான் இருக்காங்க. ரோஹித் ஃபார்மில் இருக்கார், சூரியகுமார் யாதவ், சிவன் துபே, ரிஷப் பண்ட் சொல்லிட்டு எல்லாம் நல்ல நல்ல பிளேயர் ஃபார்மில் இருக்காங்க. கோலி கண்டிப்பாக இந்த சூப்பர் 8 சுற்றுலேருந்து பயங்கரமாக கம்பேக் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் டிராவிட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாங்க கோலியை பற்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா கோலியை பற்றி நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. அவர் சரியாக விளையாடல, அவரை ட்ராப் பண்ணுங்க, ஏன் அவர் இன்னும் வச்சுன்னு இருக்கீங்க, ஜெய்ஸ்வால் இருக்கார், அவர் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 3 போட்டியை வச்சே நம்ம விராட் கோலியை பற்றி இவ்வளோ விமர்சனம் வருதுங்க. அவர் எப்படியாப்பட்ட பிளேயர், பாகிஸ்தான் மேட்ச்லாம் எப்படி வின் பண்ணி கொடுத்தாரு லாஸ்ட் இயர்லாம், அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு மேட்ச் வின்னர். அவருக்கு எல்லா பிளேயருக்கும் நடக்குங்க, அந்த ஃபார்ம்ன்றது ஒன்று போயிட்டு வரும். அதனால் அடுத்த மேட்ச்சு கோலி 100 அடிச்சா கண்டிப்பாக பேசணுங்க வாயெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோலி ஒரு தரமான பிளேயர். கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுப்பார் நான் எதிர்பார்க்குறேங்க. அவர் சூப்பர் 8 சுற்றில் கம்பேக் கொடுத்தாருன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அடுத்த போட்டிலாம் நீங்கள் நல்லா பண்ணால் மட்டும்தான் செமிஃபைனலுக்கு குவாலிஃபைடாக முடியும். அதுவும் நீங்கள் ஆப்கானிஸ்தான் சும்மா எடுத்துக்க முடியாதுங்க. பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. பங்களாதேஷும் நல்லா டீம் அடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா சொல்ல வேணும். அந்த 3 அணி கூட தான் அடுத்து நம்ம சூப்பர் 8 சுற்றில் மோதுறோம். இவங்ககிட்ட நல்லா பண்ணால் தான் செமி போனால் கூட நல்ல நல்ல டீம்லாம் இருக்குங்க. ஆப்போசிட்டில் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லிட்டு செம டீம்லாம் இருக்குது. கண்டிப்பாக அடுத்து வர போட்டிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. கண்டிப்பாக மஸ்ட் வின் மேட்சாக இருக்கும். அதனால் கோலி இந்த மாதிரி டைமில் ஃபார்முக்கெலாம் வந்துட்டார்னா அவளை கையிலே பிடிக்க முடியாதுங்க நம்ம விராட் கோலியை. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ணி எப்படி சொல்கிறது, ஆர்சிபி அணி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மேட்சும் சொல்லி அடித்தார் ஆர்சிபி அணி கூட விளையாடும் போது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இவர் எப்பவும் ஃபார்முக்கு வந்துட்டார். அதுவும் வர பிச்சில் பேட்டிங் பிச் வரையா கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துட்டார்னா இவரை கையில் பிடிக்க முடியாது. எத்தனை பேர்லாம் விராட் கோலி திருப்பி ஃபார்முக்கு வருவார், ராகுல் டிராவிட் சொன்ன மாரி அவர் திருப்பி கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு விராட் கோலி ஃபேனாக மறக்காமல் சேனல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் விராட் கோலி ஃபேனாக இருக்காங்க சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேர்ல்டு கப் பற்றி சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.